விவசாய சங்க தலைவர் PR பாண்டியனை கைது செய்யப்பட்டதை கண்டித்தும் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் மீது போடப்படும் வழக்குகள் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் சிறையில் அடைக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும், விவசாயிகளுக்கு லாபகரமான விலை வழங்க வேண்டும், மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் விவசாயிகள் இன்று காலை முதல் திருச்சியில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அறிந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் சம்பவ இடத்திற்கு வந்து விவசாயிகளை சந்தித்து பேசினார். அப்போது நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டது தொடர்பாக கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும் கணக்கெடுப்பு பணிகள் முடிவடைந்த பின்பு விரைவில் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் மற்ற கோரிக்கைகளை குறித்து முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அமைச்சர் உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். விவசாயிகள் லாபகரமான விலை கொடுங்க, எங்களுக்கு தண்ணி வேணும்னு சொன்னால் ONGC 3000 அடி 4000 அடி போர் போட்டு எடுத்தா எப்படி தண்ணி கிடைக்கும் விவசாயத்துக்கு? அதற்காக போய் இப்போ PR பாண்டியன் போகிறான்னா அவரை கைது பண்ணி அவரை பொய் சாட்சியை போட்டு 13 ஆண்டுகள் ஜெயிலில் வைக்கிறாங்க. நாங்கள் டெல்லியில் போய் மோடி சொன்னார் 18 ரூபா வித்தனதுக்கு 54 ரூபா தரேன்ட்டு 24 ரூபா தான் கொடுக்குறாரு. 2700 ரூபா வித்த ஒரு டன் கரும்புக்கு 8500 ரூபா தரேன்ட்டு 3090 தர்றாரு. அதுக்காக டெல்லி போனால் மத்திய பிரதேசத்தில் போலீஸை விட்டு கீழே இறக்கி அடித்து கால் பாரு உடஞ்சி போச்சு. கால்லாம் உடஞ்சி போச்சு பாருங்கள், சீப்பு குத்தி கிழிஞ்சிருச்சு கால். இது மாதிரி விவசாயிகளை எங்கே போனாலும் தாக்குறாங்க. விவசாயிகள் மேலே போட்டிருக்க கேஸெல்லாம் வாபஸ் பண்ணுங்க அப்படின்னு மந்திரியிட கேட்டோம். அவர் நான் கண்டிப்பாக முதலமைச்சர் சொல்லி எல்லாம் பண்ணித்தாரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த எந்த அளவுக்கு அவர் பண்ணுறாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு மந்திரி வந்து இந்த போராட்டம் வேணாம், நீங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு போகிறது எங்களுக்கு மன திருப்தத்தை அழுக்குது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. இந்த போராட்டம் தொடருமா எப்படி? அதுதான் இப்போ வந்து அவர் நான் உங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேங்கிறாரு. இந்த நெல்லுக்கு அங்கே நனைஞ்சு போன நெல்லுக்கெல்லாம் பணம் கொடுக்குறேன், அங்கே எல்லா வேட்பாளரும் நாகப்பட்டினத்தில் அழிஞ்சு போன பயிருக்கெல்லாம் நஷ்டம் தர்றேன், இங்கே உங்களுக்கு வந்து இனிமேல் போலீஸ் தாக்காமல் இருக்க பார்த்துக்கிறேன், இந்த கேஸை வாபஸ் வாங்கிறது வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. அது மந்திரி சொல்கிறது அவ்வளோதான். அது உண்மையா இல்லை நம்ம எங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரிஞ்சா திருப்பி சொல்லிட்டு போயிருக்காருல, உட்காருவீங்களா இல்லை கலந்து போயிருவீங்களா? அவ்வளோதான் போயிடுவோம் நாங்கள். ஓகே ஓகே. தொடர்ந்து நீங்கள் இப்போ விவசாயிகளுக்கு அந்த போர்டு நடத்த பல்வேறு கோரிக்கை வச்சு போர்டு நடத்துறீங்க. இப்போ ஆட்சியே முடிய போகுது. இது வரைக்கும் விவசாயிகள் அவங்க திமுக தேர்தல் அறிக்கை கொடுத்தது நிறைவேற்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? தேர்தல் அறிக்கையில் கரும்புக்கு 4000 தரேன் நாங்கள் கொடுக்கல. மற்ற என்ன அவங்க சொல்கிறதில்ல வேறு ஒன்றும் இல்லை. அது ஒன்று தான் அப்படியே நிற்கிது. மற்ற எது அவங்க சொல்கிற மற்ற எல்லாம் நிறைவேற்றிட்டாங்க கிட்டத்தட்ட. அதனால் வந்து எங்களுக்கு வந்து கரும்புக்கு கொடுக்க அவங்களால முதலமைச்சராக கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாதுன்னா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல், காஸ்ட் அண்ட் ப்ரைஸ் கமிஷன் கண்ட்ரோலில் இருக்குது. இவர் கொடுத்தாருன்னா உடனே ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டு வாபஸ் வாங்கிடுறாங்க, செல்லாமல் பண்ணிடுறாங்க. அதனால் மாநில சர்க்கார் செய்ய வேண்டிய விவசாயிகளுக்கு இப்போ நஷ்டம் வந்துருச்சு. ஏக்கருக்கு 30,000 தரலாம் நம்ம அழிஞ்ச பயிர்களுக்கெல்லாம். அதே போல் எங்களுக்கு இன்சூரன்ஸ், ப்ரைவேட் இன்சூரன்ஸ் இல்லாமல் அரசாங்கம் நடத்தி கொடுக்கணும். இந்த டிபிசியில் நெல் கொட்டுறதெல்லாம் குடோன் வச்சு குடோனில் கொட்டுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். எங்கள் நெல் காஞ்சி மழை காலத்தில் நனைஞ்சா கூட 25 நனைஞ்சா கூட எங்கள் எடுத்துக்கணும்.